ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிற அத்தியாயத்தை இயன்ற வரைக்கும் குருநாதரனுடைய அனுகிரகத்தினால நாம அதற்கான பொருளை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த 34 ஸ்லோகங்கள்ல பகவான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு சிம்ஹாவலோகனம், ஒரு சம்மரியாக நம்ம பார்க்க போறோம். ஒரு தொகுப்பு. முதல்ல இந்த அத்தியாயத்தை பகவான் ஆரம்பிக்கிறதே கம்பீரமாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ரகசியமானது, இது பெரிய வித்யை, இது ராஜ வித்யை, இது குஹ்ய தமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல உடனே புரியும்பா, இப்பவே புரியும் அப்படின்னு பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் அப்படின்னு அத டேர்ம் பண்றார் பகவான். பகவான் இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லக்கூடிய சென்ட்ரல் தீம் என்ன, முதல்ல அதை புரிந்து கொண்டால்தான் இந்த அத்தியாயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நம்பருங்கிற விதத்துல இது 9வது அத்தியாயமா இருக்கு, சென்டரா இருக்கு, அந்த மாதிரி சொல்ல வரல. சென்ட்ரல் தீம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் இந்த அத்தியாயத்தில் முக்கியப்படுத்துகிறார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் முக்கியப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இரண்டாவதாக ஒன்று இல்லை அப்படிங்கிற அந்த ஏகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு இங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த ஏகத்துவத்தை, அந்த அனன்ய பாவத்தை இந்த மனமானது புரிந்து கொண்டது அப்படின்னு சொன்னா, வேற்றுமைகளே இல்லாத அந்த ஒன்றே ஆன பரம்பொருளை நன்றாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ புரிந்து கொண்டு ஒரு சமயத்துல நம்ம எப்ப ஸ்லோகம் சொல்றோமோ அந்த சமயத்துல மாத்திரம் வச்சுக்கிறோமா அந்த பாவனைய? இல்ல நம்ம ஒரு கிளாஸ், வேதாந்த கிளாஸ், நம்ம அந்த அந்த இடங்கள்ல மாத்திரம் அந்த பாவனைய வச்சுக்கிறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. பரியுபாசத்தே, அது எப்ப பார்த்தாலும் இருந்து கொண்டே இருக்கணும். இட் மஸ்ட் பி லிங்கரிங் இன் யுவர் மைண்ட் ஆல்வேஸ். எப்பவுமே இருக்கணும் அது. அது மாத்திரம் இல்ல, ஒரு சமயத்துல கூட அது உன்னை விட்டு விலகி போக கூடாது. நித்திய அபியுக்தம், இதெல்லாம் சொல்றாரு. குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான உதாரணம் கொடுப்பார். அத்வைத அறிவு இருக்கு இல்லையா, அத்வைத ஞானம், அத உன்னுடைய வஸ்திரத்துல ஒரு இடத்துல முடிச்சு போட்டுக்கோ. நம்ம இப்ப தலைப்புல முடிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ தலைப்புல முடிஞ்சுக்கோ. அது முடிஞ்சு கொண்டு இந்த உலக விவகாரங்களை பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உலகத்துல எவ்வளவு பேரோட விவகாரம் பண்ணாலும் சரி, அந்த யாரோடையோ எதனோடையோ விவகாரம் பண்ணும் போதும் கூட அந்த எல்லா இடங்கள்லயும் சமமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்ம தத்துவம் தான்ங்கிற அறிவோட விவகாரம் பண்ணு அப்படின்னு. இதைத்தான் அங்க குருதேவர் அப்படி சொல்றார். அதத்தான் கிருஷ்ணர் இங்க இப்படி சொல்றார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்க வைக்கிறார் நமக்கு இந்த அத்தியாயத்தினால? நமக்கு என்ன என்ன மெசேஜ், என்ன கிருஷ்ணரோட மெசேஜ் என்ன? நீ என்ன வேணா டிவிஷன்ஸ் வச்சுக்கோ, நீ எப்படி வேணா டிவைட் பண்ணிக்கோ, இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசு, அதெல்லாம் நீ என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதார ஸ்ருதி எது? அதை பாரு, அது பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுல கன்விக்ஷன் வரணும் உனக்கு அப்படின்னு சொல்றார். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் தீம். இதை நாம புரிந்து கொண்டால்தான் பின்னாடி நம்ம இப்போ 10வது அத்தியாயத்துல பகவானுடைய விபூதியை பார்க்கும் பொழுது, அதுக்கப்புறம் 11வது அத்தியாயத்துல அவருடைய விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது, இந்த தீமை தான் அப்படியே நம்ம அழகா அதை டிரைவ் பண்ணி அதெல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அந்த பக்திங்கிறது எப்படி இருக்கும்னு பக்தி யோகத்துல காமிக்கிறது. சோ அந்த பக்தி கரெக்டா வரணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இந்த பக்திக்கான ஃபவுண்டேஷன் இது. பெரிய ஒரு கட்டடத்தை எழுப்பணும்னா ஆழமா ஒரு ஃபவுண்டேஷன் போடணும் இல்லையா? அது முழுக்க முழுக்க இந்த
விஞ்ஞானத்தினால பண்றார் பகவான். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு. ஞானம் விஞ்ஞான சகிதம். சாதாரண ஞானத்தை மட்டும் உனக்கு நான் கொடுக்கல. என்ன பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறதோ இல்ல நான் யாருங்கிறதோ அது மாத்திரம் நான் உனக்கு கொடுக்கல. விஞ்ஞானத்தை கொடுக்கிறேன். ஐக்கியத்தை பற்றிய அறிவை உனக்கு நான் கொடுக்கிறேன். எதுக்காக நீ அதை பெறணும் அப்படின்னா, அசுபத்திலிருந்து விடுபடுவதற்காக. அசுபம் என்பது என்ன? மறுபடி 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 இந்த உலகத்துல பிறந்து பிறந்து இழைப்பதுதான் இந்த மனித வாழ்க்கைக்கு அசுபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற வாழ்க்கைக்கெல்லாம் அது அசுபம் இல்லையா அப்படின்னா, முக்கியமா மனித வாழ்க்கையில சாய்ஸ் இருக்கு. அது அந்த சைக்கிளை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அதை நான் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தேன்னா அது அசுபம். எக்ஸசைஸ் பண்ணினேன்னா அது மோட்சம், முக்தி அப்படிங்கிற பெரும் பேற்றை நான் பெற முடியும். அதனாலதான் சொன்னார் கடைசிக்கு முந்தின ஸ்லோகத்துல 2வது லைன், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இது அனித்யம், இந்த லோகம் அனித்யம். இந்த லோகம்ங்கிறத உலகம்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆக்சுவலா இந்த இடத்துல அது இந்த உடல். இந்த உடல்னு எடுத்துக்கொண்டாலும் இந்த உடல் அனித்தியம் தான். இது கிடைச்சுடுத்தானா? அனித்தியத்தை வைத்துக்கொண்டு நித்தியத்தை தேடுறோம். அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பானது எனக்கு ஒரு சாதனம். எதுக்குன்னா, சாத்தியமான அந்த நித்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சாதனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எங்கேயான போறோம், ஒரு டூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், பழைய அரண்மனைகள் அதெல்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. போய் பாக்குறோம், 4 தூண் தான் இருக்கும், பெருசா ஒண்ணும் இருக்காது. அந்த ராஜா பெரிய ஆளா இருந்திருப்பாரு, பெரிய ஒரு இது இருந்திருக்கும் அவர்களுக்கு. அப்படியே அதை பார்த்தா சில பேருக்கு என்ன தோணும், 4 தூணை காட்ட தூக்கின்னு வந்துட்டான்ப்பா, அங்கேருந்து அவ்வளோ தூரம் வண்டியில அப்பா இதுவே இடுப்பே கழண்டு போச்சு, இங்க பார்த்தா ஒரு 4 தூண் தான் நிக்கிறது, என்னவோ பெரிய ராஜாவா இங்க வாழ்ந்தாராம் அப்படின்னு தோணும் நமக்கு. கொஞ்சம் ஆழமா அதை யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தோம்னா மனசுல இந்த 4 தூண் மட்டும் இருந்திருக்காது இல்ல, அவர் இருக்கிறச்சே அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமும் ஒரு அழகும் இருந்திருக்கும். அது மட்டும்தான் இருந்திருக்குமான்னா, அதுக்குள்ள வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த வாழ்க்கையில என்ன இருந்திருக்கும்னா, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் நல்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கும். அதனாலதான் அது வாழ்ந்திருக்கும், அதனாலதான் அது வீழ்ந்திருக்கும். விழுந்ததுக்கு அப்புறமா ஒண்ணும் இல்லாம கூரை கூட போய் வெறும் 4 தூணு தான் நிற்கும். இதுதான் அனித்தியம். அப்ப அந்த இடத்துல அனித்தியம் புரியணும் நமக்கு. இவ்வளவுதான். என்ன பெரிய ராஜாவா இருந்தா என்ன, என்ன இதுவா இருந்தா என்ன, சேம் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ. நான் இப்ப என்னெல்லாம் பண்ணி கொண்டிருக்கேனோ, என்னெல்லாம் நான் என்னை பத்தி கற்பனைகள் வளர்த்து கொண்டிருக்கேனோ, அது எல்லாமே உண்மை இல்லை. நான் உண்மையான நான் யார் அப்படிங்கிற அறிவானது நமக்கு ஸ்திரம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நம்மை ஈர்க்கவே ஈர்க்காது. அதுக்காக தான் சொல்ற, உனக்கு ஞானத்தோட விஞ்ஞானத்தையும் சேர்த்து கொடுக்கிறேன் அப்படின்னு. இந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல இந்த ஞானத்தை புகழறார் பகவான். எப்படியெல்லாம் புகழறார்னா, இது இப்பவே கிடைக்கும், உனக்கு இப்பவே டைரக்டா உன்னால ரியலைஸ் பண்ண முடியும். பிரத்யக்ஷாவகமம், பிரத்யக்ஷ அவகமம் இப்பவே உனக்கு புரியக்கூடியது. இந்த க்ஷணமே உன்னால் அதை உணர முடியும். நீ விடுதலை பெற்றவன் தான் அப்படிங்கிறத நீ இப்பவே உணர முடியும். இத செய்யறது, இத தெரிஞ்சுக்கிறதோ இத பிராக்டிஸ் பண்றதோ ரொம்ப கஷ்டமா அப்படின்னா கிடையாதுப்பா. சுசுக்கம் கர்த்தும், ரொம்ப ஈஸி. இது ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் செய்ய போறது இல்லை. உட்கார்ற பாடம் கேட்கிற, நீங்க சொல்லிடுவீங்கங்க, அது எங்க உள்ள போறது, எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு. எல்லாரும் அதே ஸ்டேஜஸ் கடந்துதான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எல்லாமே கிரீக் அண்ட் லாட்டினா தான் இருக்கும், அப்படியே ஓடும் மேலெல்லாம் எங்கேயோ. வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு வேர்டு 2 வேர்டு தான் மைண்ட்ல இருந்திருக்கும். அப்புறம் அடுத்த வேலைகள் அப்படியே போயிடும். திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புரியும், திரும்ப பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். அப்படி பண்ண 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 பண்ணதான் அது புரியும். அப்படித்தான் இருக்கு சாஸ்திரமே, அப்படித்தான் இருக்கு. அப்படியே இப்படி டக்குன்னு கொடுத்தோடனே புரியுற. ஆனா அது சுசுக்கம். ஏன் சுசுக்கம்? வேற ஒரு பிரயாசையும் கிடையாது. இது மனசை சுத்தமாக வைத்துக்கொண்டு இதை மட்டுமே நாம சிந்தனை பண்ணி கொண்டிருந்தா ஈஸியா வரப்போறது. உடலால செய்யக்கூடிய வேலைகளுக்கு எவ்வளவு பரிசிரமப்படுறோமோ அதுல எத்தனை பங்குக்கு எத்தனை கம்மி பங்கு தான் இதுல படுறோங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒன்லி திங்கஸ் நாம டைம் கொடுக்கணும், மனசை நன்றாக பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்குதான் நம்ம தத்துவ போதத்துல படிக்கிறோம். இப்போ
சமம் தமம் உபரமா இதெல்லாம் என்னது? சாதன சம்பன்னாதிகாரிணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டது அதனாலதான். சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷாமக. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே படிக்கிறோம். அதை நாம வந்து பிராக்டிஸ் பண்ண 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 மைண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணும். 4 புரியுறது 8 புரியும், 8 புரியுறது 16 புரியும். இட் வில் பி மல்டிப்ளை. டேக் மை மார்க் மை வேர்ட்ஸ். அது ஒண்ணும் வீணாவே போகாது. இதுக்கு கொடுக்கிற நேரம் மட்டும் வீணா போகாது. ஐயோ புரியலையே, கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு இதுல ஸ்ரத்தை இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு புரியுறது. நான் சொல்ல, அடுத்த ஸ்லோகத்துல பகவானே சொல்றாரு. ஐம் ஜஸ்ட் லீடிங் டுவர்ட்ஸ் தட். அவ்வளவு. அஸ்ரத்ததானா புருஷாக, யாருக்கு ஸ்ரத்த இல்லையோ அவனுக்குத்தான் இது புரியாதுன்னு சொல்றதுனால நாம என்ன சப்ளை பண்ணணும்? ஸ்ரத்த இருந்தா புரியும்னு பகவான் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். யாருக்கு ஸ்ரத்த இல்லையோ அவனுக்கு அப்பிராபியமா நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்த இல்லாம ஏதோ ஒரு பியர் பிரஷருக்காகலாம் இதெல்லாம் படிக்க முடியாது. 10 பேர் சேர்ந்து இந்த கிளாஸ் சேர்ந்துட்டு அதுல 7 பேர் படிக்கிறாங்களே நானும் படிச்சாகணுமே அப்படிங்கிற பிரஷருக்காக இதை படிக்க முடியாது. எனக்கான விடுதலைக்கு நான் மட்டும்தான் உழைத்தாகணும். இது வந்து கூட்டு பிரார்த்தனை எல்லாம் கிடையாது. இது சிங்கிளா செய்ய வேண்டிய முயற்சி. கூட்டா உட்காந்து படிக்கலாம், ஆனா அதை இன்டர்னலைஸ் பண்றது யாரோட வேலை? சத்சங்கம் ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு ஒரு டேபிள் போட்டு கொடுக்கலாம். ஆனா அந்த டேபிள் படி நான் நடக்கிறேனாங்கிறத யாரை என்ஷூர் பண்றது? சத்சங்கமா என்ஷூர் பண்ண முடியும்? நான் தான் பண்ணணும். அதுக்கு நான் தான் டயத்தை தேடணும். ஐ ஷுட் ஸ்டீல் மை டைம். வேற வழியே கிடையாது. அப்படித்தான். அதுதான் ஸ்ரத்தம். அந்த ஸ்ரத்தையோட கூட நான் இதை படித்தேன்னு சொன்னா நிச்சயமாக என்னால் இந்த பிறவி துன்பத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாஸ் நமக்கு பகவான் இதனுடைய பெருமை, இந்த பெருமையை உணர்ந்து அதற்கேற்றபடி அவன் படித்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, படிக்காதவனுக்கு கிடைக்கக்கூடிய தீமை. படிக்கவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்லல, ஆனா படிக்காதவனுக்கு கிடைக்கக்கூடிய தீமை சொன்னதுனால நாம இந்த படிச்சா இது நன்மை கிடைக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் இதுல சொல்லிட்டார், மோக்ஷசே சுபாத்துன்னு சொன்னதுனால இது கிடைக்கும் அப்படிங்கிறது பகவான் சொல்லியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு இந்த பிரம்ம தத்துவத்தை நன்கு உபதேசிக்கிறார். இது எப்படி இருக்கு? இந்த பிரம்ம தத்துவம்ங்கிறது எப்படி இருக்கு? மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பிரம்மனானது, தூய உணர்வானது, பரம்பொருள். நான் காமனா சொல்றேன் பரம்பொருள் அப்படின்னு வச்சு சொல்றேன். நீங்க அதை வந்து கடவுள், பரம்பொருள், தூய உணர்வு, ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேர்டு போட்டுக்கோங்க, ஆனா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் முக்கியம். இந்த பரம்பொருளானது எப்படி இருக்கிறதுனா எங்கும் பறந்து நிறைந்து விரவி இருக்கிறது, இறைவன் இறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ற. உலகத்துல அப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, என்னுடைய 3 நிலைகளிலும் அந்த பிரம்மனே இருக்கிறது. ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படின்னு இருக்கக்கூடிய 3 நிலைகளிலும் நான் விழித்துக் கொண்டிருக்கும் போதும் பிரம்மன் தான் இருக்கிறது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் பிரம்மன் தான் இருக்கிறது, நான் கனவு கொண்டிருக்கும் போதும் பிரம்மனே இருக்கிறது. அதனால அது இல்லாத நேரமில்லை, அது இல்லாத இடமில்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அத ஆல் பர்வேடிங் பிரம்மன் அப்படின்னு அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற. இப்போ எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு புஸ்தகம் இருக்கு, இந்த புஸ்தகத்துக்கு அட்டை போடணும். அட்டை என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கவர் பண்ணும். அப்ப அட்டை கவர் பண்ணும் அப்படிங்கிற போது இந்த அட்டையும் இந்த பேப்பரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்டாக்டுக்கு வருமா வராதா? ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த அட்டை இப்படி போடும்போது அந்த அட்டை இந்த இதுக்கு கான்டாக்ட் வராதான்னா இங்க சொல்றார், அது அப்படி பரவி இருந்தால் கூட கான்டாக்டே வராதுப்பா. நோ கான்டாக்ட். எதனோடுமே அது ஒட்டாது. நம்ம உதாரணம் ஏற்கனவே, இப்ப நான் இந்த உதாரணம் இப்ப புரியறதுக்காக இப்ப சொன்னேன். ஏற்கனவே இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஸ்கிரீன்ல படம் ஓடுறது. இந்த படம் வந்து என்ன ஆனாலும் சரி, படத்துல ஸ்கிரீன் அஃபெக்டே ஆகுதுல. இட் வில் நாட் கெட் அஃபெக்டட். கான்டாக்டுக்கு வந்தாதான் அஃபெக்ட் ஆக போறது. இது கான்டாக்டுக்கே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டாச்சா இருக்குன்னு அர்த்தம்.
நான் தூய உணர்வு பரம்பொருள்னு சொன்னா அது ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு ஃப்ரேம் கூட போட்டு மாட்டி வச்சிருக்கேன். அப்படி இல்லை, நான் தான் அது. இதைத்தான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த விஞ்ஞானம்ங்கிறது புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. யாரையோ பத்தி படிக்கிறல்ல, என்னை பத்தி படிச்சுட்டு இருக்கேன் நான். என்னோட இன்ஹரண்ட் நேச்சர் என்னன்னா பரம்பொருள், அதை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். பகவானோட இன்ஹரண்ட் நேச்சரும் அதுதான். அதனாலதான் இது அந்த அந்த ரெண்டையும் சாமியமா யோசிச்சு யோசிச்சு இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுட்டோம்னா திஸ் இஸ் மீ அப்படிங்கிறது புரியும். அப்ப இது எங்கேயுமே அஸ்பர்ஷக அப்படின்னே பேர். பிரம்மனுக்கு ஒரு லட்சணம் சொல்லும் பொழுது அஸ்பர்ஷக. ஸ்பர்ஷம்னா என்ன? தொடருது. இது தொடருதா? ஒரு ஒரு பொருளையும் தொட்டு தொட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இது இருக்கு. இதற்கு மேல் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். இது இல்லாம கற்பிக்கப்பட முடியாது. எப்படி ஸ்கிரீன் இல்லாம படத்தை காட்ட முடியாதோ அந்த மாதிரி பிரம்மன் இல்லாம இங்க ஜெகத்தை கற்பிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இது ஆனா எப்பவுமே இருக்கு. படமே ஓடாதப்ப கூட ஸ்கிரீன் பாட்டுக்கு இருக்கு. அதனால இது கான்டாக்ட்லயே வரல அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயம். இந்த இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியா இருக்கட்டும், இந்த உலகமா இருக்கட்டும், அப்ப எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்தது? எங்கேந்து வந்தது? அது எங்கேந்து வந்ததுன்னா அது மாயா சக்தியினால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாயை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? மயாததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதः. நான் கான்டாக்ட்ல இல்ல. நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம். என்கிட்டயும் எதுவும் இல்ல. நானும் கான்டாக்ட்ல இல்ல, என்கிட்டயும் எதுவும் இல்ல. என்கிட்ட ஏன் இல்ல தெரியுமா? நான் படைக்கல. என் சக்தியை உபயோகித்து மாயை படைக்கிறது. என் சக்தி இல்லைன்னா மாயை ஜடம், ஒண்ணும் பண்ணாதது. என் சக்தியை கொண்டு மாயை படைக்கிறது. ஆகையால் இந்த ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது அனைத்துமே மாயா கற்பிதம் தான். இது எல்லாம் என்னிடம்தான் இருக்கிறது, ஆனால் நான் அதனில் இல்லை. அதே சமயத்துல அவை எதுவும் என்னிடத்தில் இல்லை. அப்படிங்கறத ஏன் அந்த டிசோன்மெண்ட் ஏன் வருது? அந்த டிசோன்மெண்ட் ஏன் வருதுன்னா, இவருக்கு கிரியாவே, பிரம்மனுக்கு கிரியா கிடையாது. கிரியை பண்றது பூரா மாயை தான். அதனால நான் கிரியை இல்லாதவனாக, அக்ரியக அஸ்பர்ஷக அக்ரியக செயல்படாதவன், செயல் புரியாதவனாக இருக்கிறேன். எதனோடும் ஒட்டுதல் இல்லாதவனாக இருக்கிறேன். என்னுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு மாயையானது செயல்கள் அனைத்தையும் புரிகிறது. அது பூரா என் மீது செய்யப்பட்ட கற்பனை மட்டும்தான். மாயா சிருஷ்டிதான், அது வாஸ்தவம் அல்ல. கானல் நீர், கந்தர்ப்ப நகர், கனாவூர், வானமை, கயிற்றில் பாம்பு, மலடிசேய், முயலின் கோடு, பீமமாம் தரிபுமானின் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. ஞானம் மெய் மகனே, உன் ஆணை மறந்திடாதே. கடைசியில தத்துவ விளக்கப்படலத்துல கடைசி பாட்டுல சொல்லு, நீ என்னெல்லாம் பாக்குறியோ அதுக்கு ஒரு உதாரணங்கள் ஒரு 10 போடுறாரு, 7-8 போடுற. இது அத்தனையும் பொய். ஞானம் மெய், அறிவு மாத்திரம்தான் உண்மை. அறிவுங்கிறது இந்த பரம்பொருள் தான் அறிவு. அப்ப தன்னை இந்த 4-10 வரைக்கும் இருக்கல. இந்த இப்ப நான் சொன்னதை இந்த 4-5 ஸ்லோகத்துல பார்ப்போம். எது ஆகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி தியுபதாரய. ஆகாசம் ஸ்திரமா இருக்கு, வாயுதான் சஞ்சரிச்சுன்னு இருக்கு. அது போல நான் ஸ்திரமாக இருக்கிறேன். மாயைதான் இந்த வேலைகளை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப நான் எப்படி இருக்கேன்? நான் ஒரு விட்னஸா இருக்கேன். பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டவ்ய விஸ்ருஜாமி புனக. இந்த மாயை என்ன பண்றதுன்னா திருப்பி லயம் பண்ணிக்கிறது, மறுபடியும் வெளியில விடுறது, லயம் பண்ணிக்கிறது, வெளியில விடுறது. இந்த அத்தனை விஷயங்களையும் பூத கிராமம் இவம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர் ஜன, இது அவர்கள் வசமே இல்லாமலேயே இது லயமாகி திரும்ப வெளியில லயமாகி திரும்ப இது இந்த சிருஷ்டிங்கிற சைக்கிள் நடந்து கொண்டே இருக்கிறது. நானா பண்றேன்?
நான் பண்றதே கிடையாது. ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு ரூம்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடந்து போறோம், இது தெரியறது, இமேஜ் தெரியறது. அப்புறம் திருப்பி அந்த பக்கம் வரும், திருப்பி இமேஜ் தெரியறது, திருப்பி அந்த பக்கம் வரும், திருப்பி இமேஜ் தெரியும். இந்த கண்ணாடி தான்ப்பா இந்த இமேஜ் ஏதோ பண்றது அப்படின்னு நான் சொல்லுவோம். நான் தானே நடந்து போறேன் வரேன், நடந்து போறேன் வரேன். நான் நடக்காத சமயத்துல ஒண்ணும் தெரியல, நான் நடக்கிற சமயத்துல அந்த இடத்துல இமேஜ் தெரியுது. அது மாதிரிதான் இந்த மாயையோட கிரியேஷன், மாயையோடைய லயம், மாயையோட கிரியேஷன், மாயையோட இப்படியே அது வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் மாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐம் ஜஸ்ட் பீயிங். எப்படி இருக்கேன், வெறும் ஒரு விட்னஸா இருக்கேன். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய, என்னை அதுவும் கர்மங்கள் என்னை பந்தப்படுத்தாது. ஏன்னா நான் அதுதான் பண்ணலையே, நான் ஒரு சாட்சியாகத்தான் இருக்கிறேன். உதாசீன அவதாசீனக, உதாசீன பாவத்துல இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. உதாசீனம்னா இரஸ்பான்சிபிள்ன்ற அர்த்தம் இல்லை. எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, அது நடக்கிறது. என்னுடைய என்னுடைய இருப்பினால் எல்லாம் நடக்கிறது. நான் இருப்பை லெண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஐ எம் ஜஸ்ட் லெண்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ். வேற எதுவும் நான் பண்றது கிடையாது. பண்றது பூரா இது மாயை தான் பண்றது. மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். அத்தியக்ஷ பாவத்துல இருக்கேன். அத்தியக்ஷ பாவம்ங்கிறது என்ன, நான் என்னை முன்னிட்டு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ற ஆள் கிடையாது. இத அவர் சொல்லிட்டார். இத சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதை யார் புரிஞ்சுக்கலையோ அவனை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். பரம்பொருள் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்ம போய் நின்ற உடனே நமக்கு உனக்கு பக்தா, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கிறேன் வா அப்படின்னு கேட்கிற பரம்பொருள் இல்ல. அந்த பரம்பொருளினுடைய இருப்பின் காரணமாக அனைத்து காரியங்களும் நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஹையஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கிற பகவான். அப்படி வைக்கும் பொழுது இதை யாராவது புரிஞ்சுக்கலன்னா அவனை மூடன் அப்படின்னு டேர்ம் பண்றாரு. ஏன் மூடன்னு டேர்ம் பண்றாருன்னா, he is losing the purpose of his birth, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எதுக்கு பிறந்திருக்கானோ அந்த பிறப்பினுடைய ஒரு இத அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாற்பயனை அடைவதில் இருந்து அவன் வழுவி விடுவானே. அந்த 4வது பயன்தான் அவனுக்கு முக்கியம், அது விட்டுருவானே, அதனால அவனை மூடன் அப்படின்னு சொன்னது. என்ன மூடனா இருக்கிறதுனால அவன் எப்படி புரிஞ்சுக்கிறானா, என்ன ஏதோ ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு அவதாரம்னு நினைச்சுட்டு இருக்கான்ப்பா. ஏதோ ஒரு உடல் எடுத்துட்டு வந்தாச்சு, இது ஒரு அவதாரம், அதனால இந்த அவதாரத்துக்கு நம்ம அப்படியே உட்காந்து ஏதோ பண்ணணும் பூஜை எல்லாம், அவ்வளவுதான், அது பண்ணா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். என்னுடைய அந்த சூப்பர் கெப்பாசிட்டியை அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் உண்மையிலே நான் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவன் புரிஞ்சுக்கல. அவன் நான் ஏதோ பண்றேன், இங்க விடமாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மேஜிக்கை பார்த்து அவன் மயங்கி போயிட்டான். அதுதான் அங்க சொல்றாரு, அவஜானந்தி மாம் பூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தக. பரம்பாவம் மேலான தன்மையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. மம பூத மகேஸ்வரம். அந்த மேலான தன்மையை ஏன் இப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான். இதுல நமக்கு என்ன மெசேஜ் இருக்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான மெசேஜ் இதுல கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, சொல்ல போனா உண்மையிலேயே எல்லாமே பரம்பொருளுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான். இப்ப நம்ம முதல்ல என்ன சொன்னோம், பரம்பொருளுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே கற்பனை தான், எல்லாமே மாயையினுடைய கற்பனை தான். மாயையுடைய கற்பனை தானே இந்த உடல், மாயையுடைய கற்பனை தானே இந்த உடல் மனம் புத்தி எல்லாம், மாயையுடைய கற்பனை தானே நான் என்ன இண்டிவிஜுவல்னு வச்சுக்கொண்டு பார்க்கிறேன். இந்த ஐடியாவை நான் என்ன இண்டிவிஜுவல்னு வச்சுக்கொண்டு பிளேஸ் பண்றேன். இப்ப நான் இந்த ஐடியா இதை எப்படி பேஸ் பண்றேன், நான் இத்தனை நாளா இந்த உடம்பு மனசு புத்தி தான் நானும் நினைச்சு கொண்டிருக்கேன். இப்ப பகவான் சொல்லிட்டா நான் பரம்பொருள் அப்படின்னு. அப்ப இந்த உடம்பு மனசு புத்தி என்னது, இது ஒரு கற்பனை. இந்த கற்பனைக்கு வெயிட்டேஜ் உண்டா, கிடையாது. இது ஒரு சமயம் இருக்கு, ஒரு சமயம் போயிடுறது, அவ்வளவுதான். சோ இதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது, நான் இந்த உடம்பு மனசு புத்தி கிடையாது. ரைட்டு. எதற்கு என் கூட ஒருத்தன் பேசிக்கொண்டிருக்கான், எனக்கு என்ன ரொம்ப திட்டிட்டு இருக்கான், இல்ல என்ன வாழ்த்துறான், எது வேணா பண்ணட்டும். ஒரு 10 பேர் இருந்து எனக்கு பாதி பேர் வாழ்த்துறாங்க, பாதி பேர் திட்டுறாங்க. அங்கெல்லாம் இருக்கிறது எல்லாம் என்னது, அங்கெல்லாம் இருக்கிறதுமே இந்த பரம்பொருளினுடைய கற்பனை, பரம்பொருளின் மீது ஏற்றப்பட்ட கற்பனை தானே. அப்ப ஒரு கற்பனைக்கும் இன்னொரு கற்பனைக்கும் என்ன சண்டை வேண்டி கிடக்கு, ஒரு கற்பனை இன்னொரு கற்பனையிடம் என்ன குழைவு வேண்டி கிடக்கு, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் உண்மையா,
இந்த உணர்ச்சிகள் உண்மையா அப்படின்னு எல்லாம் யோசிச்சோம்னு சொன்னா அப்ப புரியும் நமக்கு. இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ்ங்கிறது நமக்கு வரணும். யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா அந்த உடல் மன புத்திய மைண்ட்ல இருந்து நீக்கிட்டு அது பரம்பொருள். அதனால அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயமா இருந்தாலும் பரம்பொருள் என்ற நோக்கத்தில் நாம் அதை பொறுத்து கொண்டு போவதுதான் நல்லது. இப்படி எல்லாம் யோசிச்சாதான் வெகுளாமை புரியும். ஏன்னா வெகுளாமையும் புரியாது, ஒண்ணும் புரியாது. ஏன்னா நமக்கு ஈஸியா வந்துடுறது இல்ல. நீ யார் என்ன சொல்றதுக்கு, உன்னை பத்தி நான் எடுத்து விடவா அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போமா இல்லையா? நம்ம கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படின்னு மாறிடுவோம். நம்ம அந்த மாறக்கூடாதுங்கிறதுக்காக பகவானுடைய இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பகவானையே நீ ஒரு மானுஷியும் தனும் ஆசிரித்தம்னு ஒரு உடலை எடுத்துக்கொண்டு வந்தவன்னு புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதேதான் அப்ளைஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் அண்ட் எவ்ரி திங் ஆல்சோ. எதப்பா அப்படி இதுல இருந்து என்ன, இங்கேருந்துதான் பகவான் டிரைவ் பண்ண நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சிசில் பண்ணி செதுக்குறாரு. எப்படின்னா எதையுமே பார்க்கும் பொழுது பரம்பொருளின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு நம்ம நன்றாக பழக்குகிறார். அப்படி பழக்கினாதான் இந்த ஹிருதயத்துல அந்த பேரன்புங்கிறது வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. இல்லைன்னா நம்ம உடம்பு மனசு புத்திக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸ்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு தவிப்போம். அதுதான் மிருத்யு, அதுதான் மரணம். இந்த இதுல இருந்து விடுபடுறதுதான் முக்தி, அதுதான் விடுதலை. நான் இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்கிறது வரைக்கும் நான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கறத பத்தி நான் சிந்திக்கவே முடியாது. அமைதியான ஆனந்தம்ங்கிறத பத்தி நான் சிந்திக்க கூட முடியாது. அதனாலதான் பகவான் இங்க சொல்றார், நான் ரொம்ப ஸ்பெஷல் பாடி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு அவதாரம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் ஸ்பெஷல் பாடி எடுத்துன்னு வந்திருக்கேன், எனக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா என்ன, அந்த ஸ்பெஷல் பாடி ஸ்பெஷல் பவர்ஸை தாண்டி பரம்பொருள்னு பார்க்க மாட்டேங்கிறானேவோ. அதனால அவன் மூடன். அவன் என்ன பண்றான், என்னோட ஸ்பெஷல் பவர்ஸ் மூலமா ஏதாவது தனக்கு கிடைக்குமான்னு பாக்குறான். கொஞ்சம் ஏதாவது பண்றீங்களா அப்படி. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப நான் பகவான ஸ்பெஷல் பாடி ஸ்பெஷல் பவர்ஸ்ங்கிறத பார்க்காம நான் பரம்பொருள்னு பார்க்கணுமோ அப்ப நான் ஒரு ஒரு பர்சனையும் அப்படித்தான் பார்க்கணும். அதனால நான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னுடைய அன்பு என்பது அந்த பரம்பொருளை நோக்கி இருக்கிறது. என்னுடைய விவகாரங்கள் அந்த அன்பு என்பது பரம்பொருளை நோக்கி இருக்கிறது. இந்த சமுதாய விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய வேற்றுமைகளை நான் மதிக்காமல் இருக்க வேண்டும். விவகாரத்துக்கு மதிக்கணும். நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல கொஞ்சம் பேரு, செகண்ட் ரோல கொஞ்சம் பேரு அப்படித்தான் உட்கார வைக்கணும். இல்லப்பா எல்லாம் உடம்புதான்ப்பா, மொத்தமா போட்டு ஒரு குவிச்சு போடு அப்படி சொல்ல வருது. ஆனா ஒருத்தரோட ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ணுறதுன்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல, அங்கயாவது இதை ஞாபகம் வச்சு ஹர்ட் பண்ணாம இருக்க கத்துக்கணும். இதுதான் நமக்கு இன்ஹெரண்டா எனக்கு தோணுறது. அதுதான் அதுக்காக தான் பகவான் இதை சொல்றாரு அப்படின்னு அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் அதனாலதான் அவன் அவஜானந்தி மாமூடா இங்க என்ன சொல்றாருன்னா, அவன் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா என்னுடைய சூப்பர்ஃபிஷியலா பாக்குறான். என்ன அப்படியே புல்லாங்குழல் கொண்ட மூங்கில்களே அப்படின்ற பாட்டெல்லாம் பாடி என்ன அப்படியே ஒரு இதுல இருக்காமோ. அதனால என்ன பண்றான், கிருஷ்ணா எனக்கு இதை கொடுப்பியா அதை கொடுப்பியான்னு கேக்குறான். என்ன மாத்திரம் இல்ல, இது மாதிரி நிறைய தேவதைகளை அவன் வணங்குறான், தேவர்களை வணங்குறான், தேவதைகளை வணங்குறான், எல்லாம் பண்றான். இது ஆக்சுவலி எப்படி டேர்ம் பண்றாருன்னா, இது அழியக்கூடிய விஷயங்களை அவன் பார்க்கிறான். உடம்ப பார்த்து உடம்புக்கான மரியாதையை கொடுத்து அதுக்கான விஷயங்களை பண்ணான் அப்படின்னா மோகாஷா மோக கர்மானா மோக ஜானா விசேதசக. எல்லாம் அழியக்கூடிய ஆசை, அழியக்கூடிய செயல்கள், அழியக்கூடிய அறிவை பெற்று அறிவை கொண்டு அந்த அழியக்கூடிய செயல்களை மட்டும்தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அது எப்படி இருக்குன்னா, ராட்சசியும் ஆசுரியும் செய்வ பிரகிருதியும் மோகினியும் ஸ்ருதா. ராட்சச குணமும் ஆசுர குணமும் தான் அவனுக்கு வருது. சரி, என்ன கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கான். என்ன பியாண்ட் திஸ் நேம் அண்ட் ஃபார்ம் பாக்குறான். இந்த நேம் ஃபார்ம் எல்லாம் தாண்டி நான் பரம்பொருள் அப்படின்னு அவன் பாக்குறான். சைமல்டேனியஸா புரிஞ்சுக்கோங்க. தன்னை தன்னுடைய உடல் மனம் புத்தியை தாண்டி பரம்பொருள் என்ற அறிவோடு கூட அவன் இருக்கிறான் என்ற பட்சத்தில் மகாத்மா பாவம் மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா. தெய்வீம் சம்பத் அவனுக்கு இருக்கு. ஏன்னா அவனுக்கு உண்மையை பார்க்க தெரியும். அவனுடைய போக்கஸ் எங்க இருக்குன்னா உண்மையில இருக்கு. அந்த மெய் அறிவுல அவனோட போக்கஸ் இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க,
அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா பஜன் பஜந்தி அனன்ய மனச. அங்கதான் வந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் இதைத்தான் டெவலப் பண்ணி அனன்யா சிந்தையந்தோமாம்னு 22ல சொல்லப்படும். அனன்ய மனசா, வேற்றுமை இல்லாத ஒரு 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 அறிவோடு கூட அவன் என்னை ஆராதிக்கிறான். ஏன்னா அவன் தன்னையும் புரிந்து கொண்டிருக்கிறான், என்னையும் புரிந்து கொண்டிருக்கிறான். இப்ப நமக்கு என்ன மெசேஜ் நான் சொன்னேன் உங்களுக்கு? சென்ட்ரல் தீம் என்ன? இந்த வேற்றுமை உணர்ச்சிங்கிறதே இருக்கக்கூடாது. இருக்கிறது ஒண்ணுதான், அது பரம்பொருள் தான், அதுதான் நான் அப்படிங்கிறது மனசுல துளி கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு இருக்கணும். திருடவிரதாக, அதில் ரொம்ப இதுவா இருக்கணும். சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ச திருடவிரதாக. எப்ப பார்த்தாலும் அவன் வந்து இந்த இந்த கீர்த்திகளை புகழை பாடிக்கொண்டே இருக்கிறான். அதுக்காக துவைத புத்தியில இருக்கான் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஞானத்தின் மகிமையை அவன் என்ஜாய் பண்ணிக்கொண்டு, இந்த ஒற்றுமையின் மகிமையை அவன் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கான். மரத்தை பார்த்தாலும் சரி, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. வருமா? எப்படி வரும்? சாதாரணமா வந்துருமா? பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே எப்படி வரும்? இதுதான் வரும். இப்படி வந்ததுன்னா தான் வரும். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா. அவர்களை பற்றித்தான் இந்த பாடல் பாடுறார். அப்படின்னா இந்த மகாத்மா அப்படிங்கறதுனால அது தெய்வீம் பிரகிருதி அது இருக்கிறதுனால அவர்களுக்கு உண்மையை அறிய முடிகிறது அப்படிங்கிறத சொன்னது. அது மாத்திரம் இல்ல, ஞான யஜ்ஞேன சாப்பியன்யே பஜந்தோ மாம் உபாசத்தே. எப்ப பார்த்தாலும் இந்த ஞான யஜ்ஞத்தில் ஏகத்வேன பிருத்தக்வேன பகுதா விஸ்வதோமுகம். எத்தனை வடிவங்கள், எத்தனை விதமாக இருக்கிறார்கள். ஏகமாக வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள், வேறு வேறென்று வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். பகுதா விஸ்வதோமுகம், இந்த விஸ்வத்தினுடைய ஒரு விஸ்வரூப தரிசனமாக வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி விதவிதமாக இருக்கிறார்கள். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு இந்த 16ல இருந்து 19 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இறைவனுடைய இந்த சர்வாத்ம ஸ்வரூபம்ங்கிறது எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். நிறைய பார்த்தோம், நம்ம விளக்கமா பார்த்தோம். எப்படி என்னென்ன எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி இருக்கு. அகம் கிரதுகு, அகம் யஜ்ஞக, ஸ்வதாகம் அகம் ஔஷதம் அப்படின்னு ஆரம்பிச்சு 19ல தபாம்யகம் அகம் வருஷம் நிகிருணாம் யுத்ஸ்ருஜாமிச்ச. இந்த 16 to 19 பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கும் எதிலும் அனைத்திலும் பிரம்மனே அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ற. இன்னும் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இதை முன்னாடியே எங்க பார்த்தோம்? பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னவ், பிரம்மணாகுத்தம். நிறைய பேரு இத சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்றத சுவாமி சொல்லியிருக்காருன்னு ஒரு வழக்கமா வைத்துக்கொண்டு சொல்றோம். இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அதை புரிஞ்சுக்கிறோமா தான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கலாம், படிக்கிறது எல்லாராலையும் படிக்க முடியும். அதை இன்டர்னலைஸ் பண்ணி அதை வரையும் படிப்பு நம்மயம் ஆகிறது இருக்குல்ல, அப்பதான் நமக்கு அது வந்து பயன் கொடுக்கும். வெறும் படிக்கிறது மாத்திரம் பயனே கொடுக்காது. அப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாரு பகவான். ஏன் வந்து அகங்கிருத்து அகம் யஜ்ஞகங்கிறதெல்லாம் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒன்னொன்னா சிந்தனை பண்ணு. பிதாகமஸ்ய ஜகதக, மாதா தாத்தா பிதாமக, அப்படி எல்லாமாக நான் எப்படி இருக்கிறேங்கிறத எல்லாம் விவரிக்கிறது. இத புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? புரிஞ்சுக்கிறவன் ஒரு மாதிரி வணங்கி அவன் அதற்கான பயனை பெறுவான். இத புரிஞ்சுக்காம என்னுடைய சர்வாத்ம பாவத்தை புரிந்து கொள்ளாமல், நான் தான் பரம்பொருள் என்பதை புரிந்து கொள்ளாமல் சகாமமாக என்னிடம் பக்தி பண்ணுபவன் ஒரு பயனை அடைகிறான். பக்தி பண்றான், இல்லைன்னு சொல்லல. ஆனா சகாமமாக பக்தி பண்றான். என்ன வந்து ஒரு நேம் ஃபார்ம்குள்ள வச்சு அந்த நேம் ஃபார்ம்குள்ளேந்து எனக்கிட்டேந்து ஏதாவது ஒரு பயனை அடையணும்னு ஒரு பக்தி பண்றான். இப்ப இன்னைக்கு பூரா பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ஹீரோ ஆஃப் த ஸ்டேட் வந்து யாருன்னா பகவான் சனீஸ்வரர். சுவாமிஜி சொல்லுவார், இந்த சனீஸ்வரருக்கு யார் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டா, அந்த தர்பாரண்யேஸ்வரர் பாவம் தேமேன்னு இருப்பார். அவர் சன்னதி இன்னைக்கு ஃபுல் காலியா இருக்கு. ஃப்ரண்ட்ல அவர் வந்து திருநள்ளாறுல இவர் தான் ரொம்ப பிஸியா இருக்கு.
அந்த தர்பாரண்யேஸ்வரரை பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆளே இருக்க மாட்டான். ஆனா அவருக்கு பவர் யார் கொடுக்குறேன்னா தர்பாரண்யேஸ்வரர் தான் பவரை கொடுக்குறாரு. பட் என்ன ஆறுது, நாம உலகம் எப்படி போறதோ அப்படி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இதுல மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அதுதான் இந்த சிறு தெய்வங்களை வணங்குதல். என்னத்துக்காக வணங்குறோம்? நம்ம வணங்கிட்டோம்னா ஏழரை நாட்டு சனி என்ன பிடிக்காத? கட்டாயம் பிடிக்கும். ஏன்னா அவர் தர்மாத்மா, தர்மத்தை ஃபாலோ பண்றவர் சனீஸ்வர பகவான். அவருக்கு வேலையே தர்மத்தை ஃபாலோ பண்றது. என்னுடைய செயலுக்கான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுல நான் என்னுடைய தீய செயலுக்கான பலன்கள் வர வேண்டிய நேரமாக இருந்து அவரும் என்னுடைய வீட்டுக்கு வந்தாருன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு தான் போவார். அவர் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. இது வேணும்ல நமக்கு. அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார், நான் என் செய்யும் வினை தான் என் செய்யும், வினை நாடி வந்த கோள் என் செய்யும் அப்படின்னு அவர் ஏன் பாடினார்? நான் எதை பிடிச்சுக்கணுமோ அதை பிடிச்சிட்டேன்னாக்க இதெல்லாம் எஃபர்னல் திங்ஸ்ங்கிறது எனக்கு புரிஞ்சிடுமே. முதல்ல நாம ஏன் நம்ம கோள்களை வணங்குகிறோம்னா எனக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் கோள்களை வணங்குகிறோம். துன்பம் என்பது இயல்பு. இடும்பை இயல்பென்பான், அவன் தான் இடும்பைக்கு இடும்பை படுப்பான் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப துன்பம் அப்படிங்கிறது என்னை துவள வைக்க கூடாது, என்னை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது நமக்கு அந்த பக்குவம் வராத வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம், எதை தின்னா பித்தம் தெளியும்னு நம்ம ஜோசியரா போவோம். எதையுமே நான் கண்டம் பண்ணல, எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பலனை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத பகவான் சொல்றார். சகாம பக்திங்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கிறது சிம்பிளா சொல்லிட்டார் பகவான். கதாகதம் காம காமா லபந்தே. நான் 2 ஸ்லோகத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே லைன்ல உங்களுக்கு சொல்றேன். கதாகதம் காம காமா லபந்தே த்ரை வித்யாமாம் சோமபா பூத பாபா யஜ்ஞே இரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே. இவர் பாசிட்டிவா தான் சொல்றார். நீ சொர்க்கம் கேட்கிற, நான் சொர்க்கம் கொடுக்குறேன். ஆனா நீ என்ன பண்றன்னா அந்த விஷாலமான அந்த சொர்க்கலோகத்தில் நன்றாக உலாத்தி விட்டு நீ திரும்ப இங்கதான்ப்பா நீ வர. நீ இங்க வரதோட மட்டும் இல்ல, மறுபடியும் போயிட்டு வருவியே, அதான ப்ராப்ளம். கதாகதம் காம காமா லபந்தே அப்படின்னு சொல்லிட்டாரு. 2021 சகாமமாக ஒரு பக்தியை பண்ணும் பொழுது அந்த பக்திக்கான பலன் என்ன அப்படிங்கறத திரும்ப திரும்ப போயிட்டு வரக்கூடிய இந்த ஒரு நிலைமை உனக்கு வரும். மீண்டும் மீண்டும் ஒரு தாயின் கர்ப்பத்தை நீ அடைவாய். வேணுமா வேண்டாமா? ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேயே என்ன சொல்றார், இந்த ஞானம் விஞ்ஞான சகிதம் ஞாத்வா மோக்ஷசே சுபாத்துன்னு சொல்லியிருக்கார். இதை நீ செய்தாய் என்றால் அது விஞ்ஞானத்தை நீ அறியாததாகும், அறியவில்லை என்றால் நீ என்ன ஆக அப்படின்னா 3வது ஸ்லோகத்துல சொன்னாரே அஸ்ரத்ததானா புருஷக, அதுல மிருத்யு சம்சார வர்த்மனி, அதைத்தான் இங்க சொல்றாரு. இப்படி கதாகதம் காம காமா லபந்தே அப்படின்னு சொல்றது அதத்தான். போயிட்டு வந்துட்டு இருப்ப, பரவாயில்லையானா போயிட்டு வா, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 2021. இப்ப 22ல என்ன சொல்றாரு அப்படின்னா அங்கதான் கொண்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். எங்க பார்த்தோம்? பஜந்தி அனன்ய மனசக 13வது ஸ்லோகம். அந்த பார்ட்டை எடுத்து இங்க வர அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு சனீஸ்வரன் வந்தாலும் சரி, குரு பயிற்சி வந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நீ என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். இதை விடவா ஒரு கேரண்டி கொடுப்பாரு? இதை விட என்ன கேரண்டி வேணும்? நீ தினம் கீதையை படிச்சுட்டு போறோம். உனக்கு துன்பம் வராது என்று நான் சொல்லவில்லை, வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியானது உனக்கு கொடுக்கப்படும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் இங்க மேஜிக்ல உனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாம் ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நிச்சயமாக துன்பம் என்பது வரத்தான் வரும். வினைகள் இருந்தா துன்பம் வரத்தான் வரும். தாய்மானவர் சொல்லுவர், வினையினால் உடல் அனந்தம், ஊர் அனந்தம், பேர் அனந்தம், சுற்றும் உறவு அனந்தம், வினையினால் உடல் அனந்தம், செய்யும் வினை அனந்தம், கருத்தோ அனந்தம், பெற்ற பேர் சீர் அனந்தம், நல் சொர்க்க நரகமும் அனந்தம், நல் தெய்வமும் அனந்தம், வேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம். எவ்வளவு அனந்தங்கள் போடுறாரு. அனந்தம்னா அந்தம், அனந்தமா இருக்குப்பா, இன்பினிட்டா இருக்குன்னு சொல்றவன் வினை இன்பினிட்டா இருக்குங்கிறார். வினையினால் உடல் அனந்தம். எத்தனை உடல் எடுத்தேன்னு தெரியாது, எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஓடி அப்படின்னாரே அருணகிரியார். எனக்கு தெரியாது எத்தனை எத்தனை அன்னையோ, இன்னும் எத்தனை பிறவியோ தெரியாது.
பட் ஸ்டில் ஐ கேன் ஸ்டாப் த சைக்கிள். எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எனக்கு கொடுத்திருக்கார் பகவான் அந்த வாய்ப்பை, நான் அதை எக்ஸசைஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இந்த வேற்றுமை என்பதே இல்லை, இருப்பது ஒன்றுதான், அது பிரம்மன் பரபிரம்மன் ஒன்றுதான் அப்படிங்கறது, அந்த பரம்பொருள் தான் நான்கிற சிந்தனையில ஒரேபடியா இருந்துடணும். என்ன வேணா வந்துட்டு போறது, போ நீ பாத்துக்கோ, நீ தானே சொன்ன, உன் கேரண்டி ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோ, நீயே பண்ணு அப்படின்னு கையை தூக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும். திஸ் இஸ் நாட் மேஜிக். இது இமோஷனலா சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இதுல நிறைய லாஜிக்கல் கருத்துகள் இருக்கு. அதனாலதான் பகவான் அப்படி சொல்றாரு. ஏன்னா நான் பண்றேன் அந்த கர்த்திருவ போக்திருத்துவ விடுங்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. வேதாந்த பாஷையில சொல்லணும்னா, பியூர் வேதாந்திக் பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப பக்தி மயமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பகவான்கிட்ட சரணடைஞ்சுட்டா அவரே எல்லாம் பார்த்துப்பார் அப்படி சொன்னா அது பக்தி ஆயிடுது. அதையே நாம வேதாந்த பாஷையில சொல்லணும் அப்படின்னா, உன் கர்த்திருவ போக்திருத்துவத்தை விடு, நீ செய்யவில்லை, நானா செய்யறேன், மாயைதானே செய்யறது அப்படிங்கிறாரா இல்லையா? மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். அதேதான் எனக்கும். நானும் அத்தியக்ஷ பாவத்துல இருக்கேன். ஏதோ என்னுடைய கர்ம வினைகளால இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் வேலை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு. நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல இருக்கிறேன், நான் பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணத்தோட இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கணும்னா, நித்திய அபியுக்தானாம் அப்படிங்கிற, எப்பவும் அதே மாதிரி இரு. ஒரு பிரச்சனை வந்தா மாறிவிடாத நீ. இப்ப கட்சியெல்லாம் மாறுறாள், இந்த மாதிரி மாறிடக்கூடாது. டக்குன்னு இங்க எனக்கு இது வருது, இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா, பேசாம குபேர் எடுத்துக்கலாம், நம்ம இனிமே குபேர உபாசனை பண்ணணும், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, பணமே வரமாட்டேங்குது, ஏன்னா அதை பண்ணலாம் பேசாம. இல்ல ரொம்ப வக்கீல்லாம் ரொம்ப பாடாப்படுத்துறாங்க, சட்டநாதத்தை போ அப்படின்னு நினைச்சு மாத்திக்கொண்டே இருக்காதே. நீ எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்யூஷன்ப்பா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். 23ல இருந்து 25 வரைக்கும் இப்ப நான் சொன்னது மாதிரி இந்த பல தெய்வ வழிபாடுகளை பற்றிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. அதனுடைய பயன்கள் என்ன, அதுவும் சகாம பக்தி தானே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க பச்சை கயிறு கட்டிக்கோங்க, உங்களுக்கு வந்துரும், பணம் நிறைய வருங்க, பச்சை கயிறு கட்டிக்கோங்க, பச்சை குங்குமம் வச்சுக்கோங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, பச்சை சாதம் பண்ணுங்க, இனி என்னென்னலாமோ நீங்க புக்ஸ் ஆன்மீக அப்படின்னு புஸ்தகம் எடுத்தீங்கன்னா 90% இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுக்கு மெய்யறிவை பற்றி ஒரு விஷயமும் கூட அதுல இருக்காது. அதனால அதுதான் மக்களுக்கு தேவையா இருக்கு, இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஃபார் மை ப்ராப்ளம். இப்பவே நான் இதை ஆனா இவர் என்ன சொல்றாரு, இத பிரத்யக்ஷாவகமம்னு இதை சொல்றாரு பகவான், புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதுதான் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் சொல்றாரு, இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது இந்த ஆங்கிள் தான். இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும் எனக்கு அப்படின்னு அதை நோக்கி ஓடுகிறார்கள் அல்லவா. எப்படி சொல்றார் அத, ஏ அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ பொந்தே. அடனை இவன் எத்தனை பேர்கிட்ட ஓடினா என்னப்பா, அடிப்படையில பரம்பொருள் தான் இருக்குன்னு நான் சொல்றேனே, அப்ப பரம்பொருளைத்தானே அவன் வணங்குகிறான், வேற அந்நியமா உன்னையும் பரம்பொருளின் மீது கற்பிக்கப்பட்ட ஒரு நேம் அண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்குகிறான். ஆனா அந்த இடத்துலதான் என்ன பாவனையில வணங்குகிறான், அந்த தெய்வத்தை, அந்த நேம் அண்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த தெய்வத்தை அப்படி வணங்கும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, அதுகிட்ட இருந்து என்ன கிடைக்கும்ங்கிறத பார்க்கிறான். அந்த ஆட்டிடியூட் அவனுக்கு, பாவனை அப்படி இருக்கிறதுனால பலனும் லிமிட்டடா தான்ப்பா இருக்கு, ஒன்னும் பண்ணவே முடியாது. அவன் அந்த தெய்வத்தினுடைய நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷனை தாண்டி அதனுடைய அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம தத்துவத்தை அவன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால், அதற்கப்புறம் அவனுக்கு அது அன்லிமிட்டெட் பலனை கொடுக்கும். அதனால பாவனையை தான் மாத்திக்கணும். அதனால சொன்னார் அவர், அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. நீ எத்தனை யஜ்ஞம் பண்ணு, நீ யாகம் பண்றேன்னு பண்ணு, என்னத்தையாவது பண்ணு, எதை பண்ணினாலும் அதை பெற்றுக்கொள்பவன் அதை யாருன்னா நான் தான் எல்லாவற்றிலுமாக இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன். அகம் கிரதுர் அகம் யஜ்ஞக சொன்னார், இங்க அகம் போக்தாச்ச பிரபுரேவச்சங்கிறார். அப்ப தன்னை விட்டா வேற இல்லைங்கிற விஷயத்த எத்தனை உதாரணங்களோட பகவான் விளக்குகிறார் அப்படின்னு நாம பார்க்கணும். இந்த 26, 27ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பக்தி பண்ணினியானாக்க, சகாம பக்தி பண்ணி பயன் அனுபவிக்கிறது. அதுலயும் உதாரணம் எல்லாம் சொன்னார். யாந்தி தேவவிரதா யாந்தி, தேவவிரதா தேவானு, பூதங்களை வணங்கினால் பூதங்களுடைய உலகங்கள்,
தேவர்களை வணங்கினால் தேவர்களுடைய உலகங்கள், பித்ருக்களை வணங்கினால் பித்ருக்களுடைய உலகங்கள், இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். என்ன வணங்கினா நானே கிடைக்கும். என்ன வணங்கணுங்கிறது என்ன? பியாண்ட் திஸ் நேம் அண்ட் ஃபார்ம் நீ பாரு. இந்த அடிப்படையில் மெய்யறிவு என்பது என்ன, பரம்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னோட குட்டி குட்டி இதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு சொல்யூஷன் தேடிக்கொண்டு இருக்காது. உன்னோட பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, உனக்கு பிறவி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கடக்கணும், அதுக்கான வழியை பாரு. டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ் ட்ரிவியல் மேட்டர்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், பெருசா பார்க்கணும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது சொல்ற, இந்த நிஷ்காம பக்தி பண்றது உனக்கு ரொம்ப ஈஸி வேற. சுசுக்கம் கர்த்தம்னு முன்னாடி சொன்ன இந்த அறிவை பெறுவது. இங்க நிஷ்காம பக்தியே இப்படி சொல்றாரு, நவத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நீ எதை வேணா கொடுப்பா, நான் ஒன்னும் பெருசாலாம் எதிர்பார்க்கல, ஆனா நீ எப்படி கொடுக்குறேங்கிறத மட்டும் பார்த்து கொண்டேதான் இருப்பேன். நீ என்னை விட்டு எரிஞ்சுட்டு போனியான்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. யோமே பக்தியா பிரயச்சதி, நீ எனக்கு பக்தியோட கொடுக்கணும். அது நான் பிரயத்த ஆத்மனக, முக்கியமான வேர்டு. இந்த வேர்டெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். தூய உள்ளத்தோடு நான் அதை கொடுக்க வேண்டும், நான் அதை பக்தியோடு கொடுக்க வேண்டும். இதுலயே நமக்கு இன்னொரு ஒரு பார்வை இருக்கு. நான் யார்கிட்ட இன்டராக்ட் பண்ணும் போதும், நான் முன்னாடியே சொன்னேன், நான் யார்கிட்டயாவது இன்டராக்ட் பண்ணும்போது அந்த பர்சன் என் மைண்ட்ல இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய பரம்பொருள் தத்துவம் என் மைண்டுக்கு வரணும். அப்ப நான் என்னுடைய இன்டராக்ஷன் எப்படி இருக்கும்? வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா. என்னால முடிஞ்சது நான் கொடுப்பேன், அதையும் ஹம்பிளா கொடுப்பேன். நான் எவ்வளவு வினயமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு வினயமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பகவானுக்குன்னு நீங்க பகவானை செப்பரேட் என்டைட்டியா வச்சு பார்க்காதீங்க. எல்லாம் பகவான் தான் புரிஞ்சுட்டா எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்கணும்னு நமக்கு புரியும். அதுக்கப்புறம் சொல்றாரு 26, 27, 28 இது மூணுத்துலயுமே என்னன்னா, முதல்ல பக்தி என்பது உன்னுடைய லிமிட்டட் ஸ்பேஸ்ல, உன்னோட பூஜை அறையிலையோ அல்லது உன்னுடைய கோவில்லையோ நீ எப்படி செய்கிறாய் அந்த பக்தியை பற்றி விவரித்தார். அங்கேயே நின்னுடாத, இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எந்த செயல் செய்யும் பொழுதும் அந்த பக்தியினுடைய பாவனையானது உனக்கு இருக்கட்டும். எத் கரோஷி எத் அஸ்னாசி எத் ஜுகோஷி ததாசி எத் தற்குருஷ்வ மதர்ப்பணம் சொன்னார் இல்லையா. அப்படி நீ எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பதுதான் எனக்கு நீ செய்யக்கூடிய அர்ப்பணமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்ட. இப்படி செய்த நான் எப்படி இருக்கிறேன், மறுபடியும் தன்னை பத்தி சொல்லிக்கிறது. சமூகம் சர்வபூதேஷு, எனக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது அப்படிங்கிறது தன்னை பத்தின ஒரு இத சொல்லியிருக்கார். மறுபடியும் சொல்லியிருக்கார். முன்னாடி அகம் கிரதுர் அகம் யஜ்ஞம் அங்கெல்லாம் சொன்னார் தான் எப்படி எல்லாவற்றிலும் இருக்கிறேன். இங்க என்ன இன்டென்ஷன்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். நான் சமமா இருக்கேன், எல்லார்கிட்டையும் சமமா இருக்கேன். அதனாலதான் ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தவனா இருந்தாலும் அவன் என்னை உள்ளபடி அறிந்து கொண்டு குருமுகமாக இந்த அறிவை பெற்று இதிலேயே நிலைத்து இருப்பான் என்றால் அவனுக்கும் நான் முக்தியைத்தான் தருகிறேன். அபிச்சேத்து துராச்சாரக பஜதே மாம் அனன்ய பாகு சாதுரேவ மந்தவ்யக சம்யக் வியவசிதோஹி சக. அவன் இதிலேயே நிலை பெற்றிருந்தான் என்றால் அவனுக்கு முன்னாடி இருந்த இதை நான் ஹிஸ்டரிய விட்டுடுறேன். இப்பயிலேருந்து அவன் இந்த அறிவை பெற்று அவன் இதிலேயே நிலைத்து இருப்பான் என்றால் அவனை நான் நல்லவன் என்றுதான் அவனை சொல்லுவேன். அதனால் அவனுக்கு இந்த அறிவினால் என்ன ஆறுது? ஞானாக்னி தக்த கர்மாணி சர்வம் ஞான பிளவேனைவ, முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். அதனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு உடனேயே அவன் தர்மாத்மாவாக மாறிவிடுகிறான். இந்த ஞானத்தை பெற்ற உடனேயே அவன் தர்மாத்மாவாக மாறிவிடுகிறான். அதனால் இதை நீ நன்றாக உணர்ந்து கொள். பிரதிஜா நீகி எது நமே பக்த பிரணஷ்யதி, அனதர் கேரண்டி பை பகவான். இந்த ரெண்டு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். 22 என்ன சொன்னார்? யோகக்ஷேமம் வகாமியகம் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இங்கேயும் என்ன சொன்னார்? நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு நாள் வீணாக மாட்டான். அந்த நமே பக்தன்னா கிருஷ்ண பக்தன் வீணாக மாட்டான். அதனால நம்ம எப்பவும் டோலோத்சவம் பண்ணிட்டு இருக்கணும், அது இல்ல. அதை சொல்லல அவர் சொல்றது என்னன்னா, நான் சொல்லும்படியாக இந்த மெய்யறிவை பெற்று இந்த மெய்யறிவிலேயே நிலைத்து இருக்கக்கூடிய அந்த அனன்ய பக்தியோடு இருக்கக்கூடியவன் வீணாக மாட்டான். அப்படி புரிஞ்சு. அடுத்தது சொல்ற மாம்கி பார்த்து வெபாசித்ய, இதெல்லாம் 30ல இருந்து ஆரம்பிச்சே பக்தியினுடைய பெருமைகளை பத்தி சொல்ற. 30, 31, 32, 33. 32 ரொம்ப டீட்டெயில்டா லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பல வகையாக இடர்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட
இடர்கள் தன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய இடர்கள் அல்லது சமுதாய சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய இடர்கள் என்று எப்படி பார்த்தாலும் இடர்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னை அடையலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி, அப்படி அவர்களுக்கே நான் அவைலபிள்னா இது படிக்கிறதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்தானா அவன் அடைய மாட்டானா, பக்தியோட இருந்தானா அவன் அடைய மாட்டானா, இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணுமா? அதனால இந்த உடல் எடுத்திருக்கிறாயே இது அனித்தியம், இது அசுகம், இதனால் சுகம் கிடைக்கும் என்று எண்ணி இந்திரிய வசப்பட்டு ஓடாதே. அதுதான் பகவான் வந்து எகெயின் அண்ட் எகெயின் ஃப்ரம் செகண்ட் சாப்டர் இந்திரியங்களுக்கு வசப்படாதே. இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன். இந்திரிய வசப்பட்டு நீ ஓடாதே அப்படின்னு லாஸ்டா சொல்லிட்டு ஃபைனலா என்ன சொல்ற, நீ என்னையே எப்பொழுதும் நினைப்பவனாக இரு. மனாபவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணக, என்னையே குறிக்கோளாக கொண்டிரு அப்படின்னு ஃபைனலா சொல்லி நீ என்னை நிச்சயமாக அடைவாய். என்னை அடைவாய்னா என்ன, இந்த அறிவில் நீ தெளிவு அடைவாய். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். எப்படி சொல்றோம் அத? இந்த அறிவில் தெளிவு பெற்றால் நெஞ்சில் உறுதி பிறக்கும், அதனால் அகத்தில் அன்பினோர் வெள்ளம் பெருகும். இதுதான் அந்த கனெக்ஷன். அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கடைசி ஸ்லோகத்துல சொல்லிடுறார். இப்போ லாஸ்டா அவர் வந்து 5 விதமான விஷயங்களை ஒரு பக்தன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். என்ன 5 விஷயம்? முதல் விஷயம் பக்தி பண்ணு. பூர்ணமான அந்த பக்தியானது சாஸ்திரத்தின் மீது ஒரு விசுவாசம், குரு விசுவாசம், ஸ்ரத்தா இதெல்லாம் இருக்கணும். அதுதான் பக்திங்கிறது. பகவானை எப்படி சாஸ்திரம் காட்டுகிறதோ அதுபடிக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ரத்தா, அந்த பக்தியை வச்சுக்கணும். அடுத்தது சொல்றார், பகவான் தான் உனக்கு அல்டிமேட் கோல், வேற கிடையாது. என்னையே குறிக்கோளாக கொள். மத் பராயணக, எதை பக்தி பண்றோம் அததான் குறிக்கோள் அப்படின்னு பகவானே குறிக்கோளாக நான் என்னுடைய வாழ்க்கைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இரு. அந்த குறிக்கோளை விட்டு விலகிடாத. நான் அதுதான் குறிக்கோள், ஆனா நான் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவா அப்படின்னு போகாத. அது அந்த பாதையிலேயே போ. அது அந்த குறிக்கோள்ல உன்னுடைய கண் பார்வையிலிருந்து அகலவே விடாத. எதை செஞ்சாலும் எக்கரோஷி எதாசி எஜுகோஷி ததாசியத்துங்கிறது அதுக்குதான். அதுலயே நீ வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கணும். அப்படி இருக்கச்சே என்ன காரியம் செய்தாலும் அது எல்லாம் உள தூய்மைக்காகவே நீ செய்து கொண்டு இரு. உள தூய்மையுடன் செய், உள தூய்மைக்காக செய், எல்லாவற்றையும் அதற்காகவே செய். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், டோட்டல் சரண்டர்ல இருப்பான். நீ எப்பவும் இந்த இடத்துலயும் சொல்றேன் திருப்பியும், டோட்டல் சரண்டர்னா கோவில்லயே பழியா கடைன்னு அர்த்தம் இல்ல. ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை ஸ்ரத்தையோடு செய் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறது அத்வைத வேதாந்தம். இந்த சம்பிரதாயத்தினுடைய சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது பக்தியாவும் சொல்லலாம், இதை வந்து விசிஷ்டாத்வைத்த பரமாவும் சொல்லலாம். இதுதான் நிறைய இந்த மாதிரி அத்தியாயங்கள்லாம் வந்து பகவான் அப்படின்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். அதனால அதுக்கு நிறைய வழி இருக்கிறதுனால இந்த அத்வைத சித்தாந்தத்துக்கான இன்டர்பிரிட்டேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். பி அலர்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். படிக்கிற விஷயத்துல படிக்கிற கான்செப்ட்ல ரொம்ப கவனமாக இருந்து பரம்பொருளை புரிந்து கொள். நானே பரம்பொருள் என்பதை புரிந்து கொள். அப்படி புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து பகவான் சொல்லிட்டார், முடிச்சுட்டார். அடுத்த சத் சங்கத்துல இருந்து நம்ம வந்து விபூதி யோகம் அப்படிங்கிற அடுத்த 10வது அத்தியாயத்திற்கான ஒரு முகவுரையோட அடுத்த சத் சங்கம் நமக்கு ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த சத் சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிப்போர் உதவி நாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.